வணக்கம். ஓரளவுக்கு சம்பளம் இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு அழகான குடும்பம் இருக்குது, ஒரு ஃபைனான்ஸில் நம்ம ஸ்டேபிளான நிலைமையில் இருக்கோம். அத்தோட சேர்த்து லோன் எல்லாமே ப்ராப்பராக நம்ம இஎம்ஐ கட்டிட்டு வரோம். இப்படியான நிலைமையில் ஃபைனான்ஸில் ஒரு செக்யூர் ஃபீல், அது ஒரு பாதுகாப்பான நிலைமையில் பொருளாதாரத்தை இருக்கவும் நம்ம நம்ப வைக்கும். ஆனால் எதிர்பாராமல் வரக்கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஆட்டம் காண வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராமல் வரக்கூடிய கேன்சர் போன்ற நோய்கள், இல்லாட்டி நிரந்தரமாக ஊனமாகக்கூடிய ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதோ, இந்த மாதிரி எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால ஒட்டுமொத்த குடும்பமே ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது கேள்விக்குறியாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. எதிர்காலத்தை பற்றியான ஒரு திட்டமிடல் நம்ம எல்லா பேர்ட்டுமே உண்டு. ஆனால் எதிர்காலத்தின் மீது ஒரு செக்யூரான பார்வை இருக்கு இல்லையா, எதிர்பாராமல் நகரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நமக்கு நடக்காது அப்படின்னு ஏதோ விதத்தில் அதை தட்டி கழிக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. நீங்க தான் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்துக்கு ஆதாரமான நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு நடக்குதுன்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு நிலையில்லா தன்மைக்கு நகர்த்தும், முக்கியமாக பொருளாதார நிலைமையில். இது எது வரைக்கும் கொண்டு போய் விடும்னா, நீங்க அது வரைக்கும் சேமிச்சு வச்ச ஒரு சேமிப்புன்னு ஒன்று இருக்கும், அதை காலி பண்ணும். உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விற்கக்கூடிய நிலைமைக்கு இது பெரிய அளவு உங்க குடும்பத்தை தள்ளும். இதோட சேர்த்து பெரும் கடன் சுமை, நீங்க ஏற்கனவே லோன் ப்ராப்பரா போய்கிட்டு நினைப்பீங்க, அதோட சேர்த்து அந்த கடன் சுமை இருக்கு, அதுவும் உங்க குடும்பத்தில் விழுகுதுன்னா அது எல்லாமே நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதனால் ஏற்படுறது. அப்போ அப்படியான ஒரு விஷயத்துக்கு நாம நம்ம குடும்பத்தை ஒரு பாதுகாப்பான நிலைமைக்கு கொண்டு போக வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. ஒரு ஃபைனான்சியல் பிளான் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இப்படியான நிலைமை ஏற்படாம, எதிர்பாராத எந்த ஒரு விபத்தினாலோ இல்லாட்டி எதிர்பாராத நோய்களோ இல்லாட்டி மரணமோ ஏற்படும் பட்சத்துலனா நம்ம குடும்பத்தை பாதுகாக்க முடியும். அந்த கடன் சுமைகள்ல இருந்து நம்மளுடைய லோன் எல்லாத்தையுமே ரீபே பண்ண முடியும். அதோட சேர்த்து கல்லூரிகள் ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால தாங்கி பிடிக்க முடியும் அந்த ஒரே ஒரு ஃபைனான்சியல் பிளான்னால. அப்படின்னா அதை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அந்த ஒரு விஷயம் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். பொதுவாக அந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ்னாலே அது கண்டுகொள்ளாம போறது இல்ல, அது நமக்கு அவசியம் இல்லான்னு பலரும் கருதுற ஒரு விஷயம் இருக்கு. அது மற்ற நாடுகள் கிடையவே கிடையாது, இந்த நாட்டில் கொஞ்சம் அதிகமே உண்டு. இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றியான ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்தாலுமே கூட அது அதிகப்படியா வர வேண்டிய அவசியம் இங்கே இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்க எடுத்து வைக்கிறது மூலமாக உங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தை இந்த மாதிரி எதிர்பாரா நிகழ்வுலேருந்து பாதுகாக்க முடியும் ஃபைனான்சியலா. அப்படின்னா அது என்ன கேட்டீங்கன்னா நல்ல விஷயம். அப்படி பார்க்கும்போது சுமார் 695 ரூபாய்க்கு சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ்லாம் உண்டு. இதை பற்றின விஷயங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணுங்க. அதில் பல்வேறுபட்ட நிறுவனங்கள் எப்படியான இன்சூரன்ஸ் கொடுக்குது, என்னென்ன வகையாக கொடுக்குதுன்ற விஷயம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்படியான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய பாலிசி ஹோல்டர்ஸ் அந்த பாலிசி காலத்தில் அந்த டேர்ம் காலத்திலேயே அவர் மரணம் அடைகிறானா, அந்த பாலிசி ஹோல்டர் மரணம் அடைகிறார் டேர்ம் காலத்திலேயே அப்படின்னா அவருக்கு அந்த இன்சூரன்ஸ்க்கான ஒட்டுமொத்த தொகையும் போறது மூலமாக அந்த குடும்பம் ஃபைனான்சியல் ஸ்டேபிள் ஆகுது எதிர்காலம். அது கூடுதலாக அவங்க கல்யாணம் நடத்த நினைக்கிறாங்க, அதை நடத்தி முடிக்க முடியும். நீ உருவாக்கிய லோன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அடைக்க முடியும். அதோட சேர்த்து உங்க வீடுகளை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது, உங்களுடைய சேவிங்களை கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னா இதுதான் நீ கஷ்டப்பட்டு உருவாக்கக்கூடிய ஒரு பில்ட் பண்ணிருக்கீங்களே அந்த கட்டமைப்பை பாதுகாக்க மிக முக்கியமான ஒரு டூலா இருக்க முடியும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த ரைடர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு நோய் ஏற்படுது, ஒரு கேன்சர் போன்ற மிகப்பெரிய நோய்கள் ஏற்படுதுன்னா ஒட்டுமொத்த மெடிக்கல் செலவினங்களுக்கு அதை பாதுகாக்க முடியும். இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல நம்மளால நிரந்தரமாக ஊனம் அடைகிறோம் அப்படின்னா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையே நம்ம நம்பலாம். ஆனா ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னா அந்த சூழலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இதுல ரைடர் பிளான்லாம் உண்டு. எனவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரைடர் பிளான் இருக்கு இல்லையா, அது வெறும் மரணம் மட்டும் கிடையாது, மேற்கொண்டு நோய்கள் அதை தாண்டி நிரந்தரமாக ஊனமாகிறது, இது எல்லா விஷயத்தையும் சேர்த்து கவரேஜ் கொடுக்குறதுனால அது ஒரு பேக்கேஜா பார்க்கும்போது அது முழு பாதுகாப்பு தன்மையை உருவாக்குது. இப்போ இதுல மிக முக்கியமான விஷயம், தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஆன்லைன்ல எடுக்கலாம் வேணாமா, இது எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கும் ஆன்லைன் எடுக்கிறத. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு 15% அளவுக்கு இது குறைவா, அதாவது டிஸ்கவுண்டோட கிடைக்கும். அதோட சேர்த்து இது டைரக்டா ஒரு மிடில் மேன் இல்லாம டைரக்டாவே அந்தந்த நிறுவனங்கள் வழங்கக்கூடிய விஷயம். ஆகவே தான் உங்களுக்கு 24 மணி நேரம் 7 நாட்களுமே இதுல உங்களுக்கு அந்த கிளைம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த மேனேஜர்ஸ் உடனடியாக உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எனவே ஆன்லைனில் எடுக்கிறதுன்றது தற்காலத்தில் ரொம்பவும் நல்ல விஷயமும் கூட. இந்த ஆன்லைனில் எடுக்கிறதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி, கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். மிடில் மேன் இல்லாதனால மிடில் மேன் உட்காந்து குழப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த கிளைம் ஆகிறது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு மற்ற எல்லாத்தையும் விட இதில் இருக்கக்கூடிய ஸ்பீடு. இப்போ ஆன்லைன் இருக்கிறத பற்றியான சொல்லியாச்சு. இது எந்த வயசில், இந்த வயசில் இருக்க வேணாம் அப்புறம் ஒரு வயசில் எடுப்போம் அப்படின்ற ஒரு மனப்போக்கு இங்கே இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. பொதுவாக இது வெளிநாடுகளில் இருக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு 22 வயசில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதற்கான ப்ரீமியம்ன்றது வேற. நீங்கள் 45 வயசு 46 வயசில் எடுக்கிறீங்கன்னா அதற்கான ப்ரீமியம் அமௌண்ட்ன்றது வேற.
அதோட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க 45 46ல எலிஜிபிள் இல்லாம கூட போகலாம். ஏன்னா அதற்குள்ள உங்களோட உடல் ஏஜ் ஆகுது, அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒப்பிடும்போது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி ஒரு 22 வயசு 23 24 வயசுகளில் நீங்க எடுக்கணும்னு நீங்க ஆர்வம் காட்டுறீங்கன்னா அது என்னைய கேட்டால் நல்ல முடிவு. ப்ரீமியம் அமௌண்ட்ன்ற மட்டும் கிடையாது, எலிஜிபிலிட்டின்ற ஒரு விஷயம் பின்னாடி போக போக அந்த எலிஜிபிலிட்டி விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னும் அதிகமாக யோசிக்க வைக்கும். அதனாலேயே பல சிக்கல்கள் உருவாகும். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இளமை காலத்தில் எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 22 வயசுல 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் அமௌண்ட் 55 வயசுக்காரங்களுக்கு நிச்சயமாக 1000 ரூபாய் இருக்க வாய்ப்பே கிடையாது. இருக்கிறதுல அதிகபட்சமான பிரீமியம் அமௌண்ட் தான் இருக்கும். அவங்களை எடுத்துக்கிறதுக்கும் அவங்க யோசிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி இளமை காலங்கள் எடுக்கிறது இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் சம்மந்தமா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம டேர்ம் டயத்தில் நம்ம மேலே பிரீமியம் அமௌண்ட் கட்டுறோம், அந்த காலகட்டத்தில் நம்ம கவரேஜ் எதுவும் வாங்கலை, நமக்கு எதுவும் ஆகவே இல்லை, அப்போ அது வேஸ்டான மணி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மனப்போக்கை என்னால் பார்க்க முடியுது. அதுக்கு கூடுதலாக நிறைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் எதுவோ அதை முழுமையாக ரீஃபண்ட் பண்ண ரெடி. அதாவது நீங்கள் கட்டின காலத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லை, நீங்கள் கிளைம் பண்ணவே இல்லைன்னா அந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ப்ரீமியம் அமௌண்ட் உங்கள் கையில் கொடுக்க தயார். இதோட சேர்த்து உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் 80Cக்கு கீழே இதில் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது. வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இதில் டிடக்ஷனும் கிடைக்கும். அதோட சேர்த்து இந்த டேர்ம் காலத்தில் இறந்து போகக்கூடிய நபர்கள்ன்றது கிடையாது. அந்த பாலிசி ஹோல்டருடைய அந்த குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல அது டாக்ஸ் ஃப்ரீயும் கூட. இதில் மிக முக்கியமானது கிளைம். இந்த கிளைம் எடுக்கும்போது நிறுவனங்கள் அதை கதை சொல்றாங்க, இந்த கதை சொல்றாங்க, அப்படியான விஷயங்கள் கிடையாது. போதுமான ரெக்கார்டு இருக்குன்னா 100% கிளைம் பெரும்பாலான நிறுவனங்கள் நாம ப்ராப்பர் ரெக்கார்டு வச்சிருக்கும் போது கிடைக்கிறது உண்டு. எனவே சொல்ற இந்த கிளைமோட ரேஷியோ இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்க ஆன்லைன்ல அந்தந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு அந்த கிளைமை சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுத்து உதவி இருக்காங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க ஆன்லைன்ல பார்த்துட முடியும். மற்ற எந்த நாடுகளை விட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல இந்த ஏஜ் இருக்குல்ல ப்ரொடெக்ஷன், சில நிறுவனம் 99 வயசு வரைக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. எனவே மற்ற எந்த நாடை விட இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல வயசு இருக்கு இல்லையா, அது அதிகமாக வச்சு டேர்ம் கவரேஜஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறது பல நிறுவனங்கள் முன் வராங்க. எனவே இறுதியாக நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து நம்மளுடைய எதிர்காலத்தை இவ்வளவு தூரத்துக்கு கட்டமைச்சிருக்கோம், அதை பாதுகாக்க நம்ம நினைக்கிறோம்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியமும் கூட. இதை பற்றியான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. சும்மா 51க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வழங்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஒப்பிட முடியும். அதோட ரொம்ப முக்கியம், ஆன்லைனில் நீங்கள் எப்படி எடுக்கிற மூலமாக சுமார் 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எனவே டேர்ம் இன்சூரன்ஸ் மீது கவனம் வைங்க. உங்கள் குடும்பத்தை செக்யூரான நிலைமையில வச்சுக்கிறது அவசியம், நம்புங்க.